வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தோட விலையானது சரிஞ்சு காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலையும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படுது. கடந்த 2-2.5 வாரங்களாகவே தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தை விட அதிகமாக இருக்கவில்லை. இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது வரவிருக்கும் வாரத்திலையும் இந்த வாரத்திலையும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 15,818 காணப்பட்டது. 87 ரூபாய் விலை சரிவோட 15,731 8 கிராம் 1,26,544 காணப்பட்டது. 696 ரூபாய் விலை சரிவோட 1,25,848 இருக்குது. 10 கிராம் 1,58,180 காணப்பட்டது. 870 ரூபாய் வீழ்ச்சியோட 1,57,310 ஆகும். 100 கிராம் 15,81,800 காணப்பட்டது. 8,700 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 15,73,100 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற அதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,500 காணப்பட்டது. 80 ரூபாய் விலை சரிவோட 14,420 சவரன் 1,16,000 காணப்பட்டது. 640 ரூபாய் விலை சரிவோட 1,15,360 ரூபாயாக காணப்பட்டது. இந்த வாரத்தில் இதுவரை 1,100 ரூபாய்க்கு மேலே சவரனுக்கு சரிஞ்சு காணப்படவில்லை. ஏற்றங்கள் போகவே சவரன் விலையானது மேற்கொண்டு நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000 1,100 சரிவுன்னு பார்க்குறப்போ 2,000 3,000 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் 10 கிராம் 1,45,000 காணப்பட்டது. 800 வீழ்ச்சியோட 1,44,200 ஆகும். 100 கிராம் 14,50,000 காணப்பட்டது. 8,000 விலை வீழ்ச்சியோட 14,42,000 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இதே வேலை இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. எவ்வளோ சரிங்கிறதையும் நம்ம பார்த்த வேலை. அடுத்து நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா 18 கேரட்டில் தங்கம் வாங்க முடியும். தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க. 18 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 12,400 காணப்பட்டது. 50 விலை சரிவுடன் 12,350 8 கிராம் 99,200 காணப்பட்டது. 400 ரூபாய் விலை சரிவுடன் 98,800 ரூபாவாக இருக்குது. 10 கிராம் 1,24,000 காணப்பட்டது. 500 ரூபாய் விலை வீழ்ச்சியுடன் 1,23,500 ரூபாயாக காணப்படுது. 100 கிராம் 12,40,000 ரூபாயாக காணப்பட்டது. 5,000 ரூபாய் வீழ்ச்சியோட 12,35,000 காணப்படுறதில்ல. இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000 சரிவுன்னு பார்க்குறப்போ 2,500 அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது. இது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளை பொறுத்தவரை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது அவ்வப்போது ஏற்றமடைந்து $5,000 மேலே போனாலும் மீண்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $5,000 கீழே வந்திருக்கு. அது இந்த வாரத்தில் மேற்கொண்டு ஏற்றம் சரிவின் காணப்பட்டாலும் சரிவின் வேகமும் தாக்கும் ஏற்றத்தை விட அதிகமாகவே காணப்படுது. இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் பங்குச்சந்தைகள் இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வருது. இதை சார்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா பங்குகள் குறைவாக இருக்கிற நேரத்தில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை மேலும் உயர்றதுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியினோட விலை மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது.